ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம மாமா கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, இது என்னோடய பாட்டியோட டிஷ்ஷு. உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீட்டில் சடனு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு தயிர் இருந்தால் போதுங்க, ஒரு அட்டகாசமான ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? அதுதாங்க இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஓகே, அதுக்கு தேவையான பொருளை நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். தயிர் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு பிக் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக சாப் பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஜீரகம் தாளிக்க, கடுகு தாளிக்க, அண்ட் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சரிங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இந்த பூண்டு இடித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 8 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். நல்லா ஸ்மாஷ் செஞ்சுக்கணும். நான் இதிலே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுறேன். ஓகேங்க, நல்லா இடிச்சு வச்சு இப்போ நம்ம செய்யலாம். ஓகேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் காயட்டும். ஓகேங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சேன் இல்லைங்களா, 1/2 ஸ்பூன் கடுகு அண்டு ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் போட்டுருவேன். இப்போ இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நான் அந்த பூண்டு காரமும் இடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது போட்டு இது கலரணும். கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ். இப்போ நான் இந்த இடித்து வச்சுருக்கேங்களா பூண்டு மிளகாத்தூள் அதை போட்டுருவேன். போட்டு நல்லா கலரணும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. டேஸ்ட்டு பயங்கர அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு அணைச்சிடலாங்க. அணைச்சிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு தயிர் ஊற்றணும். உடனே சூடோடு ஊற்றக்கூடாது. அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகட்டும். இது சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷு நான் ட்ரை செஞ்சு பாருங்க. ஓகேங்க, கொஞ்சம் ஆறிச்சு. இப்போ நான் தயிர் ஊற்றிடுறேன். எமர்ஜென்சி கர்ட் மசாலா கறி ரெடி. ஓகேங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்கள். மறக்காமல், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் சின்ன சின்னதாக சாப் செஞ்சு வச்சுருக்கு. அவ்வளோதாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஃபினிஷ். ஓகேங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காமல். சரிங்களா? இந்த வெயிலுக்கு நிஜமாக ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் சப்பாத்திக்கு சான்ஸே இல்லை. ஓகே, சரிங்க. இப்போ நான் மாமா கிச்சன்லேருந்து கிளம்ப. பாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களால் பார்க்க முடியும். பாய்.